4 மார்க்கத்துல வந்தவங்களுக்கு இறைவன் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பாருங்களேன். ஞானசம்பந்தர் சர்பூதன மார்க்கம் என்ன பண்ணாரு தெரியுமா? கல்யாண கோலத்துல அவருடைய வேள்வித்தியில கதவு திறக்க எல்லாரும் கைலாயத்துக்கு அனுப்பிட்டு ஞானசம்பந்தம் அது வழியா போறாரு மேல. நல்லா கவனிங்க. 2வது சுந்தரருக்கு ஐராவத வெள்ளியானை அனுப்பி வைக்கிறாரு. சுந்தரர் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு, கைலாயத்துக்கு கூட்டு போயிட்டாரு. மணிவாசகர் என்ன பண்ணாரு? திருவாசகம் எழுந்துட்டு இது யார், இதற்கு என்ன பொருள்னு எல்லாரும் கேட்டப்ப இவன் தான் அதற்கு பொருள்னு உள்ள ஓடனாரு, கருவறையில் அப்படியே மறைஞ்சிட்டார். அப்பா மகன் என்கிற உறவுல இருந்த ஞானசம்பந்தருக்கு கைலாயத்துக்கு போக கதவு திறந்து விட்டார். சகமார்க்கத்தில் இருந்த சுந்தரருக்கு டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி பண்ணி யானை அனுப்பிச்சு வச்சார். சன்மார்க்கமாக இருந்த மணிவாசகரை அப்படியே மறைத்து கொண்டு போயிட்டார். ஆனா தொண்டு செய்த அடியாராக இருந்த தாசமார்க்கமா இருந்த திருநாவுக்கரசருக்கு என்ன தெரியுமா பண்ணார்? திருநாவுக்கரசரே போனார் எங்க? கைலாயத்துக்கு. பாவம் கஷ்டப்பட்டு விழுந்து பிறண்டு முட்டி தேய உருண்டெல்லாம் போனார். ஆனா சிவபெருமான் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? உன்னால இங்க பார்க்க முடியாது, நீ திரும்ப தமிழ்நாட்டுக்கே போன்ட்ட. இப்ப நம்ம நினைக்கலாம், இப்ப ஞானசம்பந்தரை இங்க இருந்து கூட்டு போனேன், சுந்தரரை கூட்டு போனேன், மணிவாசகரை கூட்டு போனேன், ஏன்பா இவரையும் கூட்டு போக வேண்டியதானப்பா? அவ்வளவு தூரம் வந்துட்டாரு, ஏன்பா திருப்பி அனுப்புறேன்? திருப்பி அனுப்பினார். இந்த குளத்துல மூழ்கி திருவையாறுல எழுந்துக்கண்ண. திருவையாறுல திருநாவுக்கரசு எழுந்தா கைலாயத்தையே பெயர் எடுத்துட்டு வந்து இங்க காட்சி கொடுக்கிறார். ஞானசம்பந்தரை போல இருந்தாலும், இறைவனை நீங்கள் சகமார்க்கமாக சுந்தரராக பாவித்தாலும், இல்ல இறைவனை நீங்கள் காதலாகி கசிந்து மணிவாசகரை போல வேண்டினாலும் இறைவன் கைலாயத்தை நோக்கி வருவதற்கு வழி செய்வான். ஆனால் யார் ஒருவர் திருநாவுக்கரசரை போல ஒரு அடியார் போல தொண்டு செய்கிறார்களோ, தொண்டு செய்பவர்களை நீ வா என்று அவரிடத்தில் அழைக்காமல் கைலாயத்தையே பெயர்த்து